ரயில் சேவை ரத்தால் பொதுமக்கள் அவதியுற்றிருக்கிறார்கள் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். தென்னக ரயில்வே மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். நாள்தோறும் லட்சக்கணக்கானவர்கள் பயன்படுத்தும் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் கடந்த சில நாட்களாக பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டு வருவதும் அதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாவதும் வேதனை அளிக்கிறது என்று அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே 40 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்றும் 49 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பது அன்றாடம் பணிக்கு செல்வோர் தொடங்கி பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது என்று பதிவிட்டிருக்கிறார். தென்னக ரயில்வே மெத்தனமாக செயல்படக்கூடாது என்று கூறியிருக்கிறார் எம்பி கனிமொழி. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ், நம்ம தொடர்ந்து தொடர்பான செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். தற்போது கனிமொழி எம்பி அது குறித்து என்ன தெரிவித்திருக்கிறார்? புறநகர் மின்சார ரயில் சேவையில் இன்று முதல் 89 ரயில்கள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அவருடைய கருத்தில் நாள்தோறும் லட்சக்கணக்கானவர்கள் பயன்படுத்தும் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் கடந்த சில நாட்களாகவே பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டு வருவதும் அதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாவதும் வேதனை அளிக்கிறது. ஏற்கனவே 40 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றும் 49 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பது அன்றாட பணிக்கு செல்வோர் தொடங்கி பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறது. குறிப்பாக வரும் வாரங்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்க நிலையில் தென்னக ரயில்வே மெத்தனமாக செயல்படாமல் இப்பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை எக்ஸ் தளத்தில் கனிமொழி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று காலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது திமுக எம்பி கனிமொழி அவர்களும் தன்னுடைய கருத்தை இந்த எக்ஸ் தள வாயிலாக பதிவிட்டிருக்கிறார். தெற்கு ரயில்வே உடனடியாக நடவடிக்கை எடுத்து விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று தன்னுடைய கருத்தில் பதிவிட்டிருக்கிறார். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை இதே நிலைதான் நீடிக்கும் என்று தெற்கு ரயில்வே தரப்பில் கூறப்பட்டுள்ள நிலையில் தினசரியாக கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இந்த புறநகர் ரயில் சேவை பயன்படுத்துகிறார்கள். உடனடியாக அவர்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில கூடுதலாக ரயில் சேவை இயக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே அடிப்படையில் தற்பொழுது அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் தங்களுடைய கருத்தை பதிவிட்டு வருகிறார்கள். ஒரே நேரத்தில் இவ்வளவு ரயில்கள் ரத்து செய்யப்பட என்ன காரணம்? தெற்கு ரயில்வே இதனை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க வினீஷ்? அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழாக பல ரயில் நிலையங்களையும் புனரமைக்கக்கூடிய பணிகளில் தெற்கு ரயில்வே தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் எழும்பூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கக்கூடிய பணிகள் கடந்த ஒரு ஆண்டிற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. தினசரியாக ரயில்கள் அங்கு வருவதும் அதே போல பொதுமக்களுடைய பழக்க வழக்கம் அங்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் இருப்பதாக தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவையை கிட்டத்தட்ட 89 ரயில் சேவையை நிறுத்தப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவென்றால் பள்ளி கல்லூரிகள் காலம் முடிந்து அதாவது தேர்வுகள் முடிந்து ஏப்ரல் மே மாதங்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டால் அன்றாட வேலைகளுக்கு செல்வோர் அதே போல பள்ளி கல்லூரியில் செல்லக்கூடிய மாணவர்கள் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வார்கள். அதாவது இரவு நேரங்களில் இந்த பணிகளை மேற்கொண்டு காலையில் வழக்கம் போல அனைத்து ரயில்களையும் இயக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பராமரிப்பு பணிகள் அதாவது 10 மற்றும் 12வது நடைமேடையில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் இன்னும் முழுமையடைகிற பட்சத்தில் தான் இந்த நடவடிக்கையை தெற்கு ரயில்வே மேற்கொண்டிருக்கிறது. ரயில் சேவைகள் ரத்து அது தென்னக ரயில்வேயுடைய பொறுப்பாக இருந்தாலும் அதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்வது என்னவோ மாநில அரசு தான். கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும். இந்த சுமையெல்லாம் மாநில அரசுக்கு இருக்கிறது. அந்த வகையில மாற்று ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? ஒட்டுமொத்தமாக இந்த தெற்கு ரயிலுடைய அறிவிப்பு வெளியான உடனேயே 2 தினங்கள் கழித்து மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ராயபுரத்தில் இருந்தும் அதே போல கிளாம்பக்கத்தில் இருந்தும் கூடுதல் பேருந்து சேவைகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பொதுவாகவே ரயில் பயணிகள் அந்த மாநகர பேருந்துகளை பயன்படுத்துவதில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் குறித்த நேரத்தில் பேருந்துகள் வருமா, அந்த பேருந்துகள் வந்தாலும் பயணிகள் சச்சரவுகள் இல்லாமல் இருக்கை கூட நாம் பயணிக்க முடியுமா என்பது கேள்வி எல்லாம் பொதுமக்களுடைய மத்தியிலும் பயணிகள் மத்தியிலும் மேலும் அதன் அடிப்படையில் தான் பெரும்பாலான பயணிகள் மாதாந்திர பயண அட்டை வைத்திருப்போர் புறநகர் ரயில்களை பயன்படுத்துவார்கள். இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக மாநகர போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதே நேரம் தினசரியாக மெட்ரோ சேவைகளை பொறுத்தவரை ஒரு நாள் ஒன்றுக்கு 54 மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்கின்றன. 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் சேவை என்ற அடிப்படையில் வழங்கப்பட்ட நிலையில கூடுதல் சேவையையும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் வழங்கி வருகிறது. கடந்த 3 நாட்கள் மேலாக இந்த இரண்டையும் தான் மாநில நிர்வாகம் தற்பொழுது தங்களுடைய நடவடிக்கையாக மேற்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் புறநகர் ரயில் சேவையுடைய இன்றைய தினம் கூடுதல் ரத்து கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட ரயில் சேவை ரத்து என்பது தற்போது இருக்கக்கூடிய மாநகர பேருந்தையும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தை நாடிதான் பொதுமக்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. இன்று காலையில் கூட ஆலந்தூர் ரயில் நிலையத்தில் அதிகமான பயணிகள் அதாவது நெரிசல் மிகுந்த நேரம் இல்லாத நேரத்தில் மதியம் 12 மணி அளவில் அதிக அளவிலான பயணிகள் அங்கு பயணம் மேற்கொண்டது கூட நம்மால் காண முடிந்தது. அதே நேரத்தில் ராயபுரத்திலும் தீவுத்திடல் அதே போல கிளாம்பாக்கத்திலும் கூடுதலாக பேருந்துக்காக பயணிகள் காக்கக்கூடிய சூழல் நிலை வருகிறது.
விவரங்களுக்கு நன்றி வினிஷ்.